பெருந்தலைவருக்கு வந்துட்டு உடல் நலிவுற்ற காலகட்டத்தில் வந்து அது ஒரு அவசியமா தேவைப்பட்டுச்சு. அதனால அது வந்துட்டு ஒரு பக்ஸேசி வந்துட்டு வச்சாங்க. அது அவ்வளோதான். அது பெருந்தலைவருக்கு வந்துட்டு ரொம்ப வேர்க்கும். இது பலருக்கும் தெரியாது. நான் வந்துட்டு ஐயா பழ நெடுமாறனோட ரொம்ப பயணித்தோம். அப்போ வந்துட்டு ஐயா சொல்லுவார், அவருக்கு வேர்க்கும், அதனாலே வந்துட்டு ஒரு நாளைக்கு 2 முறை ட்ரெஸ்ஸை மாற்றுவார். அப்படிப்பட்ட ஒரு சூழல். அதனால அவருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னீங்கன்னா, அந்த இது வேர்த்தே இருந்த ஒரு நிலையில அவர் தூங்கினார் அப்படின்னோம்னா உடல்நிலை பாதிக்கப்படும். அதனால அவருக்கு அந்த ஏசி கொடுக்கப்பட்டது. இதான் உண்மை. ஸோ அதில் அவர் வாழ்ந்தார். அவ்வளோ பெரிய தலைவர். அதுல ஒன்றும் அதனால வந்து அவருடைய இமேஜ் பாதிக்கப்பட போறதில்ல. ஆனா ஏசி அப்படி சொல்லிட்டாருன்றதுக்காகவே வந்து இங்க பலருமே வந்து கொச்சைப்படுத்திட்டாரு. காமராஜர் கொச்சைப்படுத்திட்டாங்க. அவர் ஏழை பங்காளன்னு சொல்லப்படுற நிலையில வந்து ஏசி பயன்படுத்திட்டார். அதனால என்ன இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல, உள்ளபடி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பெருந்தலைவரை வந்துட்டு அவமதிக்கிறதுக்காக அப்படின்றதெல்லாம் அதான் நான் சொல்ல வரேன். அந்த காலகட்டத்தில் அதை வந்து முதல்ல பேசுவேன். அவர் இறந்த காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் அவருக்கும் வந்து ஒரு இணக்கப்பாடு இருந்துச்சு. எமர்ஜென்சி எதிர்த்து தீர்மானம் பட்ட ஒரே அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதற்காக அந்த அரசு கலைக்கப்பட்டது. இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப தெரியுமான்றது தெரியாது. அதுக்கப்புறம் நாட்டில் எப்படியாப்பட்ட ஒரு அச்சமூட்டு சூழல் இருந்தது அப்படின்றதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் எதிர்த்து தான் காமராஜர் போராடினார். அதுக்கு உறுதுணையாக தான் திமுக இருந்துச்சு. பாதிக்கப்பட்ட கட்சி அது திமுக. அரசியலில் பல்வேறுபட்ட காலகட்டங்களில் இப்போ பெரியாரை கூட எதிர்த்து இருக்கிறாரு கலைஞர். எதிர்த்து நிறைய பேசியிருக்கிறாரு, நிறைய எழுதியும் கூட இருக்கு. முரசொலியில கூட பச்சை தமிழர் அப்படின்னு சொல்லி இந்த பெரியார் இருந்தது. ஆமா ஆமா, திமுகவை எதிர்த்து பெரியார் வந்துட்டு காங்கிரஸுக்கும் காமராஜருக்கும் சப்போர்ட் பண்ணாரு. அதுவும் இருந்துச்சு. காமராஜரை பொறுத்த வரைக்கும், பெரியாரை பொறுத்த வரைக்கும் காமராஜர் தான் சிறந்த தலைவர், அவர் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 67 தேர்தலையும் அண்ணாவுக்கு எதிராக காமராஜருக்கு தான் சப்போர்ட் பண்ணி பெரியார் பண்ணார். அதனால திராவிட இயக்கத்துக்கும் இவங்களுக்கு இருந்துச்சு ஒரு பெரிய தகராறு அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. பெரியாரும் பெருந்தலைவரும் எப்பொழுதும் ஒரு இணக்கப்பாட்டோடு தான் இருந்தாங்க. சமூக நீதி போராட்டம், பெரியார் நடத்துகிற போராட்டத்துக்கெல்லாம் இவர் ஆதரவாக தான் இருந்தார். பள்ளிகளை திறக்கணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்துட்டு பெரியார் சொல்லி காமராஜர் ராஜாஜி 3 காமராஜர் திறக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிகளை எல்லாம் நிறைய திறந்தாங்க. அப்படியேப்பட்ட காலகட்டம்.